வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த முட்டை சாதம் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாதம் மட்டும் வடித்து ஆற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காலம் நேரத்தில் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ முட்டை சாதம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த 2 மசாலாவும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து செஞ்சிங்கன்னா அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ மசாலா சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நான் முட்டை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். 2 பேருக்கு செய்கிற அந்த சாப்பாடு. 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மசாலாவில் கம்மியாக தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்து நல்லா முட்டையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட கலந்து வர மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாதத்தோடு ஒன்று கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இது போல் பொரித்து எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம சாதம் சேர்த்துக்குவோம். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான் நான் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறப்ப சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா சாதத்தை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போ சாதம் நல்லா இது போல் கலந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.